சிஸ்டர் எல்லாம் இப்போ என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறீங்க. இப்போ வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுல, பிஎம் எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக மக்களுடைய பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு போடுவீங்களா? நேர்மையா மக்களோட பிரச்சனையை பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் நாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல யாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா இருக்கான்னு நினைக்கிறீங்க? நாங்கள் சீமான். அவங்க தானே காசு கொடுக்காம நேர்மையாக இருந்து எல்லாரையும் இது பண்ணுறாங்க. இப்போ ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களே, அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பணம் உங்களது பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நேர்மையாக இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோண்ணா. அதாண்ணா. இப்போ மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறதுனால ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் காசுலாம் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுடுறாங்க. மறுபடியும் 5 வருஷம் வந்து பட்னியாக கிடக்குறாங்க, வறுமையில் இருக்காங்கல்ல, அந்த அறியாமையாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அவங்க வந்து நம்மளோட காசை வாங்கிட்டு தான் அவங்க திரும்பி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் நமக்கு என்ன உதவி செய்கிறாங்களோ அந்த சீமான் கட்சி அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறோம். ஓகே. மக்களுக்காக இணைஞ்சு நிற்கிறவங்களுக்கு தான் ப்ரோ. கண்டிப்பாக ஓட்டு காசு கொடுக்குறவங்களுக்கு போட மாட்டீங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்படி எந்த கட்சி இப்போ வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்கறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சீமான் தான் ப்ரோ. அவர் தவிர வேறு யாரும் வர முடியாது. அடுத்தது இப்போ தளபதி ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, அவரும் அதே மாதிரி அதே வழியில் தான் வருவார்னு எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சீமான் தான் அடுத்து. ஏன்னா அவர் தான் மக்கள் பிரச்சனை வந்து நிறைய இதை எடுத்து வெளியில் சொல்கிறாரு. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஸோ அவர் தான் வெளியில் எடுத்து சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். சீமான் ஒரு மேடையில் வருத்தப்பட்டிருக்காருல, பாதிக்கப்படும் போது மக்கள் வந்து அப்படி சொல்கிறாங்க, ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து திராவிட கட்சிகள் கொடுக்குற காசை வாங்கிட்டு அவங்க ஓட்டு போட்டுறாங்க. ஆமாம், மக்கள் வந்து ஒரு ஏமாளியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க காசுக்காக தான் அலைகிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க எடுத்து கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பொக்கிஷமாக தான் தெரியுது. ஸோ அதனால் ஏமாந்து போட்டுடுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஸோ இந்த வாட்டி ஒரு டைம் நம்மளுடைய வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து யாருக்கு பிடிக்குதோ நேர்மையாக உள்ளவங்களை ஓட்டு, அதை வெளிப்படையாக எடுத்து சொல்கிற சீமான் தான் ப்ரோ. ஸோ அதை வெளிப்படையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வாட்டி புரிஞ்சு ஓட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. யாருமே வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இப்போ அடுத்த வாட்டி வந்தாருன்னா வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணான்னு தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி போட்டு யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. ஆனால் திரும்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. நன்றி. ஓகே, தேங்க்யூ. மக்கள் பிரச்சனை பேசி தீர்க்கிறவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் யார் அப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க நேர்மையா? அப்படி இருக்கானா இப்போ அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டு வராரு. அவருக்கு கண்டிப்பாக எங்களோட ஓட்டு இருக்கும். நிறைய பேசுகிறாருல, அது யங்ஸ்டர் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அவர் பேச்சு திறமையில் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. அவர் வந்தாருன்னா நல்லா செய்வார்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக வந்து செய்வார் நல்லா. அவரு கூட இப்போ மேடையில் பேசுகிறாரு, ஓட்டுக்கு ஒருத்தன் பணம் கொடுக்குறான்னா அவனுக்கிட்டேருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருட போகிறான்னு அர்த்தம். அப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களை ஃபஸ்ட்டு திருந்தணும் அப்படின்னு சொல்கிறாருல, அது உண்மை. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மக்கள் யாரும் காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா நமக்கு தான் லாஸு. காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க. நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக நாடு நல்ல நிலைமைக்கு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நாடு நல்ல நிலைமைக்கு வரும். இப்போ பசங்கள்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் வந்து வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரே நிறையா பண்ணுவார் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருக்காங்க. டாக்டர் சீட்டில் வந்து நமக்கு இப்போ வந்து இடம் கிடைக்கிறதே இல்லை. நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க. அதனால் அதையும் கொஞ்சம் சரிப்படுத்தி தர மாதிரி அண்ணன் சீமான்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். நன்றி. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. அதாவது சீமான் அண்ணன் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பேசலை, ஒரு பாடம் எடுக்கிறாங்க. நமக்கு என்ன நினைக்குதோ அதை பாடமாக எடுக்கிறாங்க. வாத்தியார் எடுக்கிறது வந்து பாடம் தான், அது பேசுகிறது இல்லை. அதனால் பிள்ளைகள் ரொம்ப அறிவார்ந்த பிள்ளைகளாக மாறுது தமிழ்நாட்டில். அதனால் இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது மாறிடுச்சு. ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுற மக்கள் அதிகமாகிட்டாங்க. அதனால் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் போடுறது தான் நல்லது. நம்மளுடைய சாலைகள், நம்மளுடைய ஊர், நம்முடைய பொருளாதாரமெல்லாம் இழந்து நிற்கிறோம். இன்றைக்கி இங்கே வந்து அந்தந்த தொழிலை சார்ந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் போடுறது தான் நல்லது. அதை மக்கள் நல்லா எதிர்பார்க்குறாங்க. அப்போ புரிஞ்சு சொன்னோம்னா, நீங்கள் வந்து வைக்கல் எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. தெரிஞ்சு பூ பூக்கும், மறைஞ்சி காய் காய்க்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூவை நம்மகிட்ட கொடுத்துட்டு காயை அவன் கொண்டு போயிட்டான்.
ஆனால் இனிமேலுக்கு அப்படி செய்யக்கூடாதுங்கிறத அண்ணன் எளிமையாக சொல்லியிருக்காங்க. ஒரு வாத்தியார் எப்படி ஒரு கணக்கு, அறிவியல், வரலாறு, புவியியல் எடுத்து ஒரு மாணவனை உருவாக்குறாங்களோ அதை தான் இப்போ அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், புரிதல் நிறைய வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா பேசுகிறாரு சீமா, நல்லா பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் பேசலை, நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவன் பிள்ளை முதலமைச்சராக வந்தால் சரியாக இருக்கும், இவன் பிள்ளை முதலமைச்சராக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல, நமக்கு பாடம் நடத்துவோர் யார்? அண்ணன் சீமான். இப்போ நீங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா, பாடம் எடுக்கிறான்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்து நம்ம தஞ்சை மண்ணில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் யார், அவர் என்ன ஏதுன்னு சொல்லிக் கொடுத்த, வரலாறு சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதனை வந்து நீங்கள் எப்போ எதிர்பார்த்தீங்க? இதுவரையும் எதிர்பார்க்கலை, இப்போ தான் எதிர்பார்க்குறீங்க, இப்போ தான் சொல்கிறாங்க. அவர் பாடம் எடுக்கலை, நமக்கு வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குமாயா? கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சி. நான் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வருங்கால என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகள்னால் என்னுடைய பிள்ளைகள் மட்டும் சொல்லலை, என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் கஷ்டம் நஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளே அது வந்து புரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்கிறேன். இந்த முறை யாரும் 2024 பணத்தை வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று தான் என்னுடைய தாழ்வான கருத்து. வேறு நன்றியா? நன்றிங்க சார். நம்ம வந்து ஓட்டு போடணும்னா நம்ம வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம போடக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து பணம் கொடுக்குறனால அவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியது, கட்சிக்காரங்க சொல்கிறதுக்கு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து பணம் கொடுக்காம போட்டோம்னா, இப்போ நம்ம நாம் தமிழர் சீமான் இருக்காரு, அவர் மூலயமா நம்ம விவசாயம் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால நம்ம சீமானுக்கு போடுவோம். எல்லாம் இளைஞர் குரல் எல்லாருமே சீமானு இருக்கு. அதனால நம்ம மக்கள் தலைவர் அவர் சீமானுக்கு போடுவோம். அவர் கூட மேடையில இப்ப பேசியிருந்தாரு, ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் 1000 2000 கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் திருட போறான்னு அர்த்தம் இல்லை சார். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து எப்படி செய்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போமே, புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம பேசுவோம். எல்லா இளைஞர்கள்ட்டையும் கேட்க போனா எல்லாருமே வந்து சீமான் தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சீமான்னா அவரோட பேச்சு, அவர் ஒரு இது விஷயமும் பேசுறது பண்ணுறது இளைஞருக்கு ஒரு துடிப்பாக இருக்குது. அது அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம். எல்லாரும் ஆளுட்டாங்க, இப்போ 10 வருஷம் 15 வருஷம் ஆடுறாங்க. இவங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க பேசுகிறாங்க பார்ப்போம், பார்த்துக்கிட்டு நம்ம பேசிக்குவோம். ஓகே, தேங்க்ஸ். 500 ரூபா கொடுத்தாக்கா போட்டதுக்கே அங்கே போட்டு போயிடுறாங்க. மக்களுக்காக யார் உழைக்கிறாங்களோ, யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்யலாம். காசு கொடுத்தாங்கன்னா ஓட்டு போடக்கூடாது. நம்மளுக்குன்னு சொந்த பிரச்சனை எதுவோ அதை அனுசரிப்பாங்க, நம்ம அனுசரித்து ஓட்டு போட்டோம்னாக்க. யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலாமா? புதுசாக வர சீமா இனிமேல் தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அவர் ரப்பாக பேசுகிறாரு, அர்த்தங்களோட பேசுகிறாரு. இருந்தாலும் மக்களை அவரை கண்டு கொஞ்சம் இது பண்ணுது. மற்றபடி எல்லாத்துலேயும் நல்லது. சீமானெலாம் வந்தாருன்னு வச்சுங்களேன், நல்லா பக்காவாக அடித்து பாராளுமன்றத்தில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவார். தலைவர்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். உங்களுடைய ஓட்டு வந்து இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காதவங்களுக்கு இருக்குமா? ஆமாம். நான் அப்பையிலேருந்து நான் என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பித்தேனோ அப்பையிலேருந்து திமுக தான். நான் இன்ன வரையும் திமுக தான். யார் எந்த கட்சிக்காரங்க எவ்வளோ அலோன்ஸுக்கெல்லாம் போவேன், நான் தேர்தல் விளம்பரம் அலோன்ஸுக்கெல்லாம் போவேன். அந்த மாதிரியெல்லாம் பணம் கொடுத்து நான் ஓட்டு போட மாட்டேன். எனக்கு மனசுக்கு யாருன்னு சரியாக படுதோ அவங்களுக்கு போடுவேன். ஆனால் எப்போ எனக்குன்னு ஓட்டு உரிமை வந்துச்சோ அதுலேருந்து இன்ன வரையும் வந்து திமுகவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். சரி ஐயா வணக்கம். ஒரு ஓட்டுக்கு 15 ரூபா 15,000 ரூபாய்க்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் ஜெயிக்க முடியாது, அம்மா செத்து போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஓட்டுக்கு 15 ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. மறுபடியும் இவர் ஜெயிக்க முடியாது, திமுக வராது. ஆனால் அம்மாச்சி வரும், ஏழ்மையான கட்சி. அதிமுகவும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல? இல்லை கம்மியாக கொடுத்தாங்க. ஏழை மக்கள் வாங்க மாட்டாங்க, ஏழை மக்கள் தர மாட்டாங்க, கம்மியான காசு தான். இவருக்கு ஒரு ஓட்டு கம்மியான காசு, அது ஏழப்பட்டோம். திமுக 15,000 ஒரு ஓட்டுக்கு இந்த ஊரில் கொடுத்த கண்டனத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 15,000 கொடுத்துரும் திமுகவில். ஆனால் பிராடான கட்சி நீடிக்காது, இதில் மண்டையை போடுறாங்க. இப்போ அடுத்த நாங்கள் வருவோம். எடப்பாடி நல்ல நேர்மையான கட்சி. விஜய் வரட்டும், தப்பு இல்லை. விஜய் வரட்டும், மோடி வரட்டும். நாங்கள் மக்கள் விருப்பப்பட்டதாங்க போட முடியும். பிராடு இங்கே பிராடுன்ட்டேன் கொடுப்பாங்க மக்கள். அதான் நல்லா இருங்க, காசு கொடுத்து ஓட்டை விற்று தண்ணி பாட்டில் 10-20 ரூபா விற்கக்கூடாதுல, இதுதான் உண்மை. ஆனால் வந்து 8வது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. திமுக வர போடும், உங்களுக்கு திமுக வராது, பிராடு.
காசே இல்லாமல் கேட்குற கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படி எந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? இப்போ இருக்கிறது ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சி, ரெண்டாவது சீமான் கட்சி. சீமான் வந்து எந்த கட்சியில் சேர்றாருன்னு தெரியாது. அவர் யாரோடய கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா, தனிச்சு நின்னாங்கனாக்கா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து சீமான் வந்து காசு தர மாட்டாங்க, தரையே மாட்டாங்க, ஒரு ரூபா கூட இழக்க மாட்டாங்க. விஜயகாந்த்லேயும் அதுதான். விஜயகாந்த் இல்லை, ஆனால் அவங்க பையனுக்கு வந்து அனுபவம் கிடையாது. அனுபவம் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து விஜயகாந்த் மகன் தான். நான் அடித்து சொல்லுவேன். அனுபவம் இல்லைங்கிறதுனால பெரிய கட்சி வந்து அவங்களை ஒதுக்கிடுவாங்க, இல்லையா கூட்டணிக்கு சேர்ப்பாங்க. இதுதான் உண்மை நிலவரம். வேற என்ன சார் கேட்குறீங்க? சீமான் ஒரு மேடையில் நீ சீமான் சொன்னீங்களே, சீமான் ஒரு மேடையில் சொல்றாரு, ஓட்டுக்கு வந்து 1000 2000 பணம் கொடுக்குறானா அவன்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் திருட போறான் அப்படின்னு முன்னாடி எச்சரிச்சுக்க அப்படின்னு சொல்றாருல்ல. ஆமாம், பாக்குறது இதை நீங்கள் இப்படியுமே பார்க்க வேண்டாம். ஒரு ஓட்டுக்கு 1 லட்ச ரூபா பணத்தை கேளு, யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், சரிங்களா? 1 லட்ச ரூபா பணத்தை கேளு. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தா அவங்க ஓட்டு போடுறையா? என் ஓட்டில் என் குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குது, அதில் ஒரு ஓட்டு 1 லட்ச ரூபாய்க்கு ஓட்டு விழுவும். இது 4 ஓட்டு அவங்க எந்த ஓட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த ஓட்டுக்கு விழுவும். அவ்வளோதான். பணம் கொடுத்து வாங்குற கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்வாங்க? செய்யவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சா மக்கள் வந்து தொடர்ச்சியா விழிப்புணர்வு இல்லை ப்ரோ, விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, நீங்கள் எந்த கட்சி வந்தாலும் உங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வராங்களா? வரவே இருக்குங்க. என் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது, 10 ஓட்டில் ஒரு ஓட்டு உனக்கு போடுறேன், 1 லட்ச ரூபா பணத்தை கொடு. இது 4 ஓட்டு என் ஓட்டு, நீ என் ஓட்டுக்கு நீ 10 லட்ச ரூபா நான் தர்றேன். சில பேர் சொல்றாங்கல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நம்ம வரி பணத்தை தானே கொடுக்குறாங்க, நமக்கு அதை வாங்கி வச்சுப்போம், யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம மாற்றி ஓட்ட போட்டு போயிடும் இப்படி சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு நான் ஒன்று கருத்து சொல்றேன். எந்த கட்சி வந்தாலும் இதே தான் சொல்றேன். எந்த கட்சி வந்தாலும் என் வீட்டில் 4 பேர் இருக்காங்கய்யா, 10 பேர் இருக்காங்க, 4 பேர் குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கய்யா. ஒரு ஓட்டு 1 லட்ச ரூபா பணம் கூடியா, நான் ஓட்டு போடுறேன். என் ஊர் இந்த நிலைமையில இருக்கு, இது வரைக்கும் எந்த செலவும் பண்ணலையா, எந்த செலவையும் நான் பண்ணலை. என் ஊருக்காக நான் கேட்குறேன், 1 லட்ச ரூபா கேட்குறேன். மக்கள் இந்த முறை யாரும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து விஜயகாந்த் சார் இருந்திருந்தாக்க, தலைவர் இருந்திருந்தா அவர் தான் வந்திருப்பாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவரால் செய்ய முடியலை, இல்லை. அதான் உண்மை. வேற யாரும் மாற்றான்னு சொல்ல போனாக்க, இன்னைய சூழ்நிலைக்கு சொல்கிறேன் நான். இன்னைய சூழ்நிலைக்கு ஒன்று திருமாவளவன் சார், இல்லைனாக்கா சீமான் சார், இவங்க 2 பேரும் வந்தால் இந்த தமிழ்நாடு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே நல்லா இருக்கும். இப்போ சொல்கிறீங்கள வல்லரசு ஆயிரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, வல்லரசு ஆகையே ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. ஆனால் ஒரு நிமிஷம் தான், 60 செகண்டில் தான், 60 செகண்டில் வல்லரசு ஆக்க முடியும். ஆக்கிறதுக்கான சூழல் நம்ம தமிழ்நாட்டில் இளைஞர் கையில் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் இளைஞர் என்ன பண்ணுறான், பாஸ்போர்ட்டு இப்போ எடுத்துகிட்டு வெளிநாடு போயிடுறான். வெளிநாடு போய் அவனுக்கு அடிமையாக இருக்கான். அப்போ தான் உணர்றான், ஐயோ நான் தாய்நாட்டை இழந்துட்டேன்டா அப்படின்னு அப்போ தான் உணர்றான். ஓட்டுக்கு காசு வாங்கி தான் ஓட்டு போடணுங்கிறது இல்லை. ஓட்டு போடணுங்கிறது நம்மளோட உரிமையினால ஓட்டு போட முடியும். ஆனால் காசு தான் வாங்கிட்டு தான் போட முடியுங்கிறது அது தப்பான விஷயம். மக்கள் இது உணரவே இல்லை, இதுவரையும் உணரவே இல்லை. ஆனால் காசு வாங்கி தான் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும்னு சொன்னால் அதுமாரி உள்ள கட்சிக்கு அது நம்ம என்றைக்கும் உறுதுணையாக இருக்க முடியாது. நம்மளுடைய சொந்த கருத்து என்ன, நம்மளுடையக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியை காசு வாங்காமல் ஓட்டு போட்டோம்னா எந்த கட்சி நியாயமாக இருக்கோ அதுக்கு போடலாம், அதுக்கு செய்யலாம். ஆனால் காசு வாங்கி தான் செய்யணுங்கிறது அது வேண்டியில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.